நினைக்கிறேன் பாரு. அவனேதான். அவனை 4 சாத்து தேடி பார்த்தியா? தேடி பார்த்தா கிடைக்கல. மரியாதையை சொல்லு, எங்க என் தங்கச்சி ஆர்த்தி? என்ன தம்பி, அதான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். டேய், என்னடா நாடகம் ஆடுறீங்க திருட்டு பசங்களா? மரியாதையை சொல்லு, எங்கடா அவளை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இங்க பாரு, அவன் மட்டும் இப்ப வரல, உங்க குடும்பத்தோட ஒளிச்சு போட நாக்கு. என்ன நினைச்சுக்க மனசுல? இருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? டேய், நாங்களும் உங்க நிலைமையில தான் இருக்கோம். ஏய், என்னடா நாங்க பொண்ணக்காரன் பதறி போயிருக்கோம். நானும் நீயும் ஒரே நிலைமையில இருக்கணும். கதையா விடுற? எங்கடா யாரை எடுத்து போயிடாங்க? இங்க பாரு, நான் மட்டும் பேச ஆரம்பிச்சா நாலு பேர் என்ன கத்துக்கிறது பாரு. பொம்பளை மாதிரியா பேசுற? பச்சை மாதிரியா பேசுற? மரியாதை இல்லையா? யாரை பார்த்து என்ன பழகத்துக்காக கொஞ்சம் பேசாம சொல்லுங்க. ஏயா, நாங்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். உங்க பொண்ணு மட்டுமல்ல, எங்க பையனையும் காணோம். 2 பேரும் சேர்ந்து தேடாம ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? மாமா, என்ன நீங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க இவனுங்களே? இங்க பாரு, என்ன உங்க ஏரியா சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? நாங்க பேசிட்டு இருக்கல. என்ன பேச போற? நான் பேசுறேன், இரு. பேசு பேசு. ஏப்பா, கோபத்துக்கு கொஞ்சம் அளவு இல்லையா? கோவமாயா? எங்க பொண்ணு பறி கொடுத்து நின்னுட்டு இருக்கையா, அதனால எங்க அக்கா கல்யாணம் நின்னு போச்சியா. கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்றியா? என்ன பேசுற நீ? நீங்க பொதுவான ஆளு சொல்லுங்கய்யா. தம்பி, கொஞ்சம் ஆத்திரப்படாம இருங்கப்பா. நீங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வீட்டுல கல்யாணம் நின்னு போச்சு, இவங்க வீட்டுல நிச்சயதாமலம் நின்னு போச்சு. அதுக்காக வீடேறி வந்து தகராறு பண்றது நியாயமா தம்பி? நாங்களும் தேடுறோம், நீங்களும் தேடுங்க. கிடைச்சா சொல்லுங்க. அதுக்காக வேற என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா நான் கேக்குறீங்க? என் தங்கச்சி மட்டும் கிடைக்காம போட்டோம். இந்த வீட்டுல யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்கயா. எங்க கை என்ன பூ பறிக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ பூ பறிக்கிறியா களை பிடுங்கறியா பாப்போம். பாரு பாரு, வந்து நல்லா பாரு. ஏய், நான் சீரியஸா சொல்றேன். என் தங்கச்சி மட்டும் கிடைக்கல, உங்க அத்தனை பேரையும் கொளுத்துடுவேன். முதல்ல ஒன்னு அடிக்கணையா? நான் இதுக்குதான் அப்பவே சொன்னேன், என் தங்கச்சியை உன் தம்பிக்கு கட்டி வைன்னு சொல்லிட்டு. யாருன்னா கேட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஜாலரா அடிச்சீங்கல்ல, இப்ப அனுபவிங்க. சரி, நடந்து போச்சு. போய் வேலையை பாருங்க. என்னடா அது? நான் போய் சொல்லிட்டு வரேன்பா. போட. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. இனிமே நான் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். 10 பைசா தர முடியாது, புரியுதா? இந்த இடத்தை காலி பண்ணு. கிளம்பு கிளம்பு சொல்றேன். பைத்தியம், நீ பைத்தியம், உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பைத்தியம். பண்ணுவாயா? அம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி டென்ஷனா உலாத்திட்டு இருக்க? நான் நினைக்கிறேன் அம்மாவுக்கு வயித்த வலின்னு. இல்லன்னா ஒரு இடத்துல உட்காராம இப்படி குறுக்க நெடுக்க நடப்பாங்களா? ஏமா? எனக்கு பெரிய வயித்த வலியே நீதாண்டி. புரியாம பாத்தியா? அக்கறையா கேட்ட என்னையும் திட்டுற. திட்டாம கொஞ்சமா செய்வாங்க. என்னமா ஆச்சு? உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? உன்கிட்ட சொன்னா நீ பிரச்சனையை தீர்த்து வச்சிருவியா? இரு என் புள்ள வரட்டும். அவன்கிட்ட சொன்னாதாண்டி என் மனசே ஆறும். வந்துட்டா உன் புள்ள, சொல்லி இப்போ. வாடா பாஸ்கரா. என்ன விஷயம்? டேய் பாஸ்கரா, அத ஏன்டா கேக்குற? உங்க அம்மாவை அந்த சிரிக்கி அசிங்கப்படுத்திட்டா. என் மூக்கறுத்து அனுப்பிச்சிட்டா. யாரு? என்ன சொல்ற நீ? வேற யாருடா? வேற யாரு? நீ கட்டிட்டு வந்தியே அவதான். பாவி, அந்த அபி என்னை எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டா தெரியுமா? இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லடா. அந்த அளவுக்கு நிலைமை ஆயி போச்சுடா. அம்மா, புலம்பாம சொல்லித்தல. என்ன நடந்துச்சு? அபி என்ன அசிங்கப்படுத்தினா? ஐயோ, அது சொல்லவே வாய் கூசுதுடா. நல்லதா போச்சு, சொல்லாமலே இருந்து. வாய் மூடு, தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். டேய் பாஸ்கரா, நான் என்னடா பண்ணேன்? ஒரு நியாயத்தை கேட்கறதுக்காக போனேன். சபாரிய செக்க குடுத்துட்டு இப்படி எங்களை மோசடி பண்ணலாமான்னு கேட்க போனேன்டா. அவ்வளவுதான். படுபாவி, உன் பொண்டாட்டிக்கிட்ட நியாயம் கேட்டதுக்கு அவ என்ன அடிக்கவே வந்துட்டாடா. என்னது? அபி ஒன்னும் அடிக்க வந்தாளா? ஆமாடா, ஆமா. இதை நீ நம்ப சொல்றியா? என்கிட்ட எதுக்கும் அனவசியம் போய் சொல்ற? அங்க நடந்தது கரெக்டா சொல்லு. ஐயோ, அட பாவி,
நான் பெத்த புள்ளையாடா நீ? ஏன் வார்த்தையில் உனக்கு சந்தேகமா? அம்மா, எனக்கு ஒன்னையும் தெரியும், அபியும் தெரியும். அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு. டேய், நீ அங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேடா. அந்த அபியோட நிஜமான சுயரூபத்தை இப்பதான் நான் பாக்குறேன். அந்த வீட்டுக்கு நான் போனேனா, அங்க அந்த தொல்காப்பி இருந்தாண்டா, கூட அந்த ஆயாக்காரி இருந்தா. உன் பொண்டாட்டி நகையெல்லாம் அந்த எடுபட்ட பையன் தொல்காப்பி என்கிட்ட குடுக்கறாடா. நான் கரெக்டா அந்த நேரத்துல போயிட்டேனா, என்ன பார்த்ததும் அந்த களவாணி பையன் நகையை ஒளிச்சு வைக்கிறான்டா. ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன், அவனுக்கு அந்த நடு வீட்டுல என்னடா வேலை? ஒட்டா உறவா வீட்டுல இருக்கிற நகையை எடுத்து இவன் எதுக்குடா அவங்கிட்ட குடுக்கணும்? இதுக்கு முன்னாடி என்னடா ரத்தம் கொடுத்தா, அப்பவே நான் சொன்னேன், நீ சரியா காதுலயே வாங்கல. இப்ப என்னடா எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு. இதெல்லாம் பாக்கணும்னு என் தலை எழுத்து கால கொடுமை இருக்கட்டுமா, பாத்துக்கிறேன் அவள. டேய், அந்த குடும்பம் சரியான ஃப்ராடு குடும்பம்டா. மொத்த பேரு ஏதோ கோல்மால் பண்றாளுங்கடா. எனக்கு மனசே விட்டு போச்சுடா அங்க போய் பார்த்ததுல இருந்து. உன்னை முதல்ல யாருங்க போசன்னா? அந்த குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமையில நீ எதுக்கு அங்க பணம் கேட்க போன? ஏங்க, நானே அடிவேரெல்லாம் பத்தி எரியுற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன பேசுறீங்க? என்ன கைய உங்க அடிக்க வந்துட்டாங்க. ஓ, அப்படியா? ஐயோ, இப்ப நினைச்சா கூட கை கால்லாம் உதறதுங்க. அவளை பூனைக்குட்டி மாதிரி நினைச்சிட்டு இருந்தா ரொம்ப அகங்காரம் பிடிச்ச மாதிரில இருக்கா. அம்மா, மத்ததெல்லாம் சரி, ஆனா அடிக்க வந்தேன்னு சொல்றியா? அதான் நம்ப முடியல. நானே இப்பதான்டா அந்த கொடுமைய பாக்குறேன். ஊம மாதிரி இருந்தவ ஓங்கிட்டாடா கைய. ஐயோ, இப்ப நீ பேச நம்ப மாட்ட. அவளே உனக்கு புரிய வைப்பா பாரு, அப்ப நீ நம்புவ. ஆமாண்டா, அப்ப நீ நம்புவ. அப்ப தெரியும் நான் சொல்றது சரின்னு உனக்கு புரியும் பாரு. இல்லம்மா, டேய், நான் கோவக்காரிதான், என்ன பத்தி எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். ஆனா அவ அப்படி இல்லடா. சிரிச்ச முகம் அப்ராணி மாதிரி இருக்கா, ஆனா கோவம் வருது பாரு. ஐயோ, நான் தனியா மாட்டிருந்தேன், என்ன கொன்னே போட்டுருப்பாடா. ஐயோ, எப்படி முறைக்கிறா தெரியுமா? இங்க மிஸ்ஸஸ் கற்பகம் அட்மிட் ஆகுறாங்களா? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல டர்ன் பண்ணனும். இந்த பக்கமா? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், இங்க மிஸ்ஸஸ் கற்பகம் அட்மிட் இருக்காங்க, எப்படி இருக்காங்க? நீங்க யாரு? அவங்களோட மருமகன். ஷீ இஸ் ஃபைன். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண? அவங்க ஓகே, நார்மல் ஆயிட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ரெஸ்ட் எடுத்த போறோமா இல்ல அவங்கள கிளைமேட் சேஞ்சுக்கு ஊட்டி கொடைக்கானல் கூட்டு? நோ, அவங்க ரெஸ்ட் எடுத்தாலே போதும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. என்ன யாருமே எதுவும் பேச மாட்டேன்றீங்க? வந்தவன வான்னு சொல்ற கர்டசி கூடவா இல்ல? இவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்னு யோசிக்கலாம், தப்பு இல்ல. உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாத. நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, அசல் யாரு, டூப்ளிகேட் யாருன்னு எதுவுமே தெரியாது. தகரத்தை தங்கன்னு சொன்ன இடியட்ஸ் தானே நீங்க. ஐம் சாரி, நான் அதை தப்பா பேசிட்டேனா? இல்ல, பிரச்சனைன்னு வந்தா யாரு கூட இருப்பாங்க, யாரு ஆறுதல் சொல்வாங்கங்கிற அடிப்படை அறிவு கூட உங்க அக்காவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே கிடையாது. ஐம் சாரி டு சே தட், பட் யாருக்கும் கிடையாது. அபி, ஆனந்தி, எல்லாரும் அந்த கார்த்திகை தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுனீங்களே, ஜென்டில்மேன், பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவன் என்ன செஞ்சா? எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணா, சார் நீங்க தண்ணி அடிக்காதீங்க, பொண்டாட்டி நல்லபடியா பாத்துக்கங்கன்னு சொன்ன. அவன் பேச்சு கேட்கிற நிலைமை எனக்கு. இப்போ அவங்க பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் என்ன பண்ணா அபி? நடு செங்கல உருவி எல்லாம் சரிஞ்சு தப தப தபன்னு விழுந்துச்சு. இங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூ வாசல்ல நிக்கிற அளவு கொண்டு வந்து விட்டுட்டான். ஜென்டில்மேன்.
பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஆனா நான் அப்படி இல்ல. இவ்வளவு தூரம் உதாசீனப்படுத்தின பிறகும் இந்த விஷயம் கேள்விப்படுத்த டென்ஷனா வந்திருக்கேன். இப்போ அது புரிஞ்சுக்கடி, யாரு கால வாடுறவங்க, யார் உதவி செய்யறவங்க. சரி, என்ன நிலைமையில இருக்க? ஏன் உதவி ஏதாவது தேவையா? சாரி, எந்த உதவியும் வேண்டாம். ஏன்? ஏன்னா உங்க உதவி இப்ப எனக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். கேட்டீங்களா? அவ பேசின டோனை கவனிச்சீங்களா? நான் ஒரு ஆதங்கத்துல அவகிட்ட இதை கேட்டேன். ஆனா அவ எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாருங்க. ஆதங்கத்துல கேட்டீங்களா? இது அதுக்கான இடமா? இது ஹாஸ்பிட்டல், ஆறுதல் சொல்ல வேண்டிய இடம். நீங்க அது சொன்னா பரவாயில்ல, ஆனா நீங்க ஆறுதல் சொல்ல வந்த மாதிரி தெரியலையே. என்ன ஆறுதல் சொல்ற சாக்குல உங்க மனசுல இருக்கிற வெறுப்பை தீத்துக்கு வந்திருக்கீங்க. அடி மனசுல எங்க நிலைமையை பார்த்து ஒரு எகத்தாளம். அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நீ முட்டாள் இல்ல, அறிவாளி. உன் அறிவு உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? இப்ப புரிஞ்சுக்க, உனக்கு இருக்கிறது அறிவு இல்ல, திமிரு. உடம்பு ஃபுல்லா திமிரு. அதான் நீ எங்க அம்மா பத்தி கை வாங்கியிருக்க. எங்க அம்மா சொன்னப்போ நான் நம்பல, அவங்க உணர்றாங்க நினைச்சேன். ஆனா இப்ப புரியுது, உனக்கு இருக்கிற திமிருக்கும் என் குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்புக்கும் நீ அவங்களை கை வாங்கியிருப்ப. இல்ல நான் உதவி பண்ண வந்த என்னைய கேவலப்படுத்தி பேசுறியா? நான் ஒண்ணு உங்க அம்மா மாதிரி அநாகரிகமா நடந்துக்கிற அளவுக்கு கேவலமானவல்ல. அவங்க பேசின பேச்சை எல்லாம் மறைச்சு உங்க முன்னாடி சாமர்த்தியமா நடந்திருக்காங்களே, அவங்கதான் கேவலமானவங்க இல்ல. கேவலத்தை பத்தி பேச உங்க குடும்பத்துல யாருக்கும் தகுதி கிடையாது. அதான் இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறீங்களே. வாய் மூடுங்க. நாங்களே இப்ப நொந்து போயிருக்கோம், இப்படி வார்த்தைகளை கொட்டுறீங்களே. கொஞ்சமாவது மனுஷன் மாதிரி நடந்துக்குங்க. இப்படி மிருகத்தனமா பிஹேவ் பண்ணாதீங்க. இப்ப நம்புறேன். எங்க அம்மா அபி கை வாங்கினான்னு சொன்னப்போ நான் நம்பல. ஆனா இப்போ என்ன மிருகன்னு சொல்லிட்டல, எங்க அம்மாவை எப்படிதான் நினைச்சிருப்ப. விட்டா அவங்க அடிச்சிருப்படி. சார், நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க. டேய், நீ யாரா? இங்க இருக்கிற அத்தனை பேரும் மூடிக்கிட்டு உட்காந்துருக்க, நீ குறுக்க வந்து பேசுற. உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு என்ன வேலை? என்ன சொல்றீங்க? டேய், உன் ஜோலி என்னன்னு கேட்ட. வாட் இஸ் யுவர் பிளடி பேக்ரவுண்ட்? ஒரு பொண்ணை வீட்டை கொண்டு வந்து வச்சிருக்க, இப்ப இன்னொரு பொண்ணு வந்து சேர்ந்திருக்கா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீ இருக்கிறது வீடா இல்ல லேடிஸ் ஹாஸ்டலா இல்ல உன் அந்தப்புறமா? சார், அசிங்கமா பேசாதீங்க. ஏய், நீ என்னடா அசிங்கத்தை பத்தி பேசுற? உன் ஃபேமிலி என்னன்னு கேட்டா என்ன சொல்வ? நானு ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணுன்னா லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துற பொறுக்கி. வாய் மூடுங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? இது என்ன இடம், என்ன சூழ்நிலை? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி சாக்கிரத்தனமா பேசிட்டு இருக்கீங்களே. வெளியே போங்க முதல்ல. நான் வெளியில போனமா? கட்டின புருஷன்டி. கண்ட பேமானி எல்லாம் இருக்காங்க, அவளை வெளில போக சொல்ல. வெளில போறதுக்கு நான் மூணாவது மனுஷனா? ஆமா, நீங்க மூணாவது மனுஷன் தான். மூணாவது மனுஷன். டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கல்ல, அது நடந்துச்சுன்னா நீங்க மூணாவது மனுஷன் தானே? என்ன நெஞ்சடி உனக்கு? இவ்வளவு பேர் இருக்காங்க, நாக்கு குசாம பேசுறேன். சார், எதுக்கு தேவையில்லாம பாவம் உங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? ஹலோ, அவ ஏன் பொண்டாட்டி, என்ன வேணாலும் பேசுவேன். ஹலோ, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் மரியாதையா நடந்து. மரியாதை பத்தி நீ கைய வைக்கிறான். இது பாருங்க, முதல்ல வெளியே போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. அவனை வெளில போக சொல்ல, நான் அதுக்கு போனோம். அவர் வெளியே போக மாட்டாரு, அவர் இங்கதான் இருப்பாரு. பிரச்சனை பண்ணது யாரு? நீங்க தானே? பிரச்சனை பண்ணா உதவி பண்ண வந்திருக்கேன்டி. அடேங்க அப்பா, என்ன உதவி பண்ண வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க குரூரமான மனசு, அசிங்கமான எண்ணங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நான் படுற வேதனையை காதுல கேட்டது பத்தாதுன்னு நேர்ல பார்த்து ரசிக்க தானே இங்க வந்திருக்கீங்க. ஆர்த்தி ஓடி போனது, ஆனந்தியோட கல்யாணம் நின்னது, அம்மா இப்படி கிடக்கிறது, இது எல்லாமே உங்க அடி மனசுல சந்தோஷம் தான். எனக்கு நல்லா தெரியும். நான் இப்படி தோத்து போனவள எல்லாத்தையுமே எழுந்து நிக்கிறத பார்த்து உங்க ஈகோக்கு ஏகப்பட்ட கொண்டாட்டம். ரொம்ப பேசுற நீ. நினைக்காதீங்க. என் தயவு இல்லாம உன்னால எதுவுமே கிடைக்க முடியாது. இப்போ உன் நிலைமை என்னன்னு பாத்தியா? அப்படி நீங்க வெளிப்படையா சொல்ல முடியாது. அசிங்கம். அதனாலதான் இப்படி ஜென்டில்மேன் வேஷத்துல வந்திருக்கீங்க. பட் யூ ஆர் நாட் a gentleman. இது பாருங்க, இவ்வளவு நேரமா நான் ரொம்ப மரியாதையா நடந்துட்டு இருக்கேன். ஆனா இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அசிங்கமாயிடும். அதனால போங்க. Get out. You didn't hear me? Yes, I did.
பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல அதை கடையில கொடுத்து காசு புரட்டணும். அப்பதான் ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியும். அது வேண்டியது இல்லம்மா, பணம் எல்லாம் கட்டியாச்சு. கட்டியாச்சா? கல்யாண செலவுக்காக நாம கொடுத்த பணத்தை கார்த்திக் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. அதை வச்சு கட்டிட்டோம். ஹலோ. சொல்லுங்க சார். அப்படியா அப்படியா சார்? ஓகே சார், ஓகே. ஆர்த்தி கிடைச்சிட்டாப்லையா? போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கிடைச்சிட்டாளா? வா போலாம். சீக்கிரம் வாங்க போலாம். வாங்க இப்பவே போலாம். இல்ல நீங்க இங்க இருங்க, அம்மாவை பாத்துக்கங்க. மனோ நீ வா போலாம்.